மழைக்காலத்தில் வெடித்து சிதறும் ஹீட்டர்கள் விபத்துக்கு முக்கிய 3 காரணங்கள். மழைக்காலத்தில் வீடுகளில் குளிக்கும் நீரை சூடாக்குவதற்கு பெரும்பாலானோர் மின்சார ஹீட்டர்களை பயன்படுத்துகின்றனர். கடுங்குளிர் நிலவும் வேளையில் ஹீட்டர் இல்லாமல் குளிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்றே கூறலாம். இருப்பினும் இந்த ஹீட்டர்கள் நீண்ட நேரம் பயன்படுத்தாமல் இருந்தாலோ அல்லது முறையாக பயன்படுத்தாமல் இருந்தாலோ கடுமையான விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தண்ணீர் அதிகளவு சூடாகும் போது ஹீட்டர்கள் வெடிக்கக்கூடும். இந்த ஆபத்து குறிப்பாக பழைய மாடல் ஹீட்டர்களில் அதிகமாக உள்ளது. ஏனெனில் பழைய ஹீட்டர்களில் தண்ணீர் அதிக வெப்பநிலை அடைந்தால் தானாகவே இயந்திரத்தை அணைக்கும் ஆட்டோ கட் ஆஃப் அல்லது ஸ்மார்ட் சென்சார்கள் போன்ற அம்சங்கள் இருப்பதில்லை. எனவே உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் சென்சார் வசதி இல்லாத பழைய ஹீட்டர் இருந்தால் அது பயன்பாட்டில் இல்லாத போது கட்டாயம் அணைக்கப்பட வேண்டும். மேலும் வெடிப்பு அபாயத்தை தவிர்க்க பழைய ஹீட்டரை ஆட்டோ கட் வசதியுடன் கூடிய புதிய ஸ்மார்ட் சென்சார் ஹீட்டருக்கு மாற்றுவது சிறந்தது. ஆட்டோ கட் அம்சம் கொண்ட புதிய ஹீட்டர்கள் தண்ணீரை வெப்பநிலையை கண்காணித்து குறிப்பிட்ட வெப்பநிலை அடைந்தவுடன் தானாகவே அணைத்து விடுவதால் அவை மின்சார செலவு கணிசமாக குறைக்கின்றன. புதிய ஹீட்டரை நிறுவும் போது தண்ணீரின் வெப்பநிலையை கண்காணிக்கும் தெர்மோமீட்டரை பயன்படுத்துவது அவசியமாகும். இது நீர் அதிகமாக சூடாவதை தடுத்து விபத்துகளை தவிர்க்கும். ஹீட்டரும் எப்போதும் 16 ஆம்ஸ் பவர் சாக்கெட் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். குறைந்த பவர் சாக்கெட்டை பயன்படுத்துவது ஷார்ட் சர்க்யூட்டை ஏற்படுத்தி தீ விபத்துக்கு வழிவகுக்கும். புதிய ஹீட்டரை வாங்கிய பிறகு அதை திறமையான தொழில்நுட்ப வல்லுநரை கொண்டு நிறுவுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய ஹீட்டரை வாங்குவதற்கு முன் மின்சாரத்தை சேமிக்கும் அதன் நட்சத்திர மதிப்பீடு, அதாவது ஸ்டார் ரேட்டிங் மற்றும் ISI குறியீடு ஆகியவற்றை சரிபார்க்க வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் ஹீட்டரை பயன்படுத்துவது வெடிப்பு அபாயத்தை குறைப்பதுடன் உங்கள் மின்சார கட்டணத்தை குறைக்க உதவுகிறது.